பள்ளத்தில் இருக்கும் பங்களாக்களை இடித்து கட்டாமல் 8 அடிக்கு உயர்த்தி அமைக்க புதிய தொழில்நுட்பம் பலன் தருகிறது. குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தைச் சேர்ந்தவர் அருண் தேசாய். இவர் வசிக்கும் பங்களா சென்னை மடிப்பாக்கம் போன்ற பகுதி. மழைக்காலத்தில் பங்களாவை சுற்றி குளம் போல தண்ணீர் தேங்கிவிடும். 2 மாடிகளை கொண்ட இந்த பங்களா பள்ளத்தில் அமைந்திருப்பதே இதற்கு காரணம். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் பெரும் சிரமப்பட்டு வந்தது அருண் தேசாய் குடும்பம். பங்களாவை இடித்துவிட்டு உயர்த்தி கட்ட திட்டமிட்டார். அதற்கு குறைந்தபட்சம் 60 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் இதில் 20% தொகையில் பங்களாவை 8 அடி உயர்த்தி தர முன்வந்துள்ளார் ஒரு கான்ட்ராக்டர். अभी तो ये नया ही प्रोजेक्ट है गुजरात के लिए और अहमदाबाद में फर्स्ट है और ये नया साहस किया है हमने और वैसे भी साहस करना ही अच्छी बात है और इसके हिसाब से मजबूती अभी हमने 20 दिन से काम चल रहा है देखा है तो कहीं पे भी क्रैक कुछ नज़र नहीं आता है. जो पुरानी क्रैक थी वो सभी मार्किंग की हुई है और नई क्रैक अभी कोई डेवलप नहीं हुई है. फिर भी कंपनी ने हमको वादा किया है कि कोई भी क्रैक होगा तो वो उसको मरम्मत कर सकते हैं. लेकिन नया कोई ऐसा डेवलपमेंट नहीं है. काम सही तरह से सही ढंग से चल रहा है. கான்ட்ராக்டர் ராஜேஷ் பாய் குழுவினர் இந்த பணியில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். இந்த தொழில்நுட்பம் எளிமையானதே. தற்போது இந்த 2 மாடி வீடு 400 ஜாக்கிகளின் உதவியோடு 8 அடி உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. इसको सबसे पहले ऐसा होता है कि हम मकान को 3-3 फुट खोद लेते हैं और 3-3 फुट खोदने के बाद इसकी फाउंडेशन को देखते हैं कि इसकी फाउंडेशन कैसी है और फाउंडेशन में ही हम जैक लगाते हैं. उसके बाद ये लोहे की चैनल की चस्सी बना ली जाती है और फिर हम ये अपने जैक लगाते हैं और धीरे धीरे करके 1-1 mm करके फिर इसको उठाया जाता है. वो इसमें जो मटेरियल लगाता है हम उसकी जांच करते हैं कि इसमें कैसा मटेरियल लगा है, क्या मालिक जो काम करवा रहा है उसको काम ये करवा के भी फायदा है या नहीं है. और रही इसकी कॉस्ट की बात की लगभग मकान बनाने की कॉस्टिंग जो होती है उसके 25% में ये दोबारा मकान तैयार हो जाता है और किसी तरह की कोई प्रॉब्लम नहीं आती है. ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடத்தை இதுபோல உயரத்தை அதிகரிக்கும் தொழில்நுட்பம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் அறிமுகமாகிவிட்ட இத்தொழில்நுட்பம் குஜராத்தை பொறுத்தவரை இது முதல் முறை.